அப்படித்தானே கேட்பேன். சொல்லுங்க. நான் ஆசைப்பட்டு ஒரு ஆம்பளை கேட்குறேன் செத்து போவன்னு கேட்டா அப்ப செவ்வாய் தம்பு கொடுத்த கருத்து அப்படி செத்து போன சொல்றா இப்படித்தானே வரும். அப்ப என்னாச்சு, கேட்ட உடனே இவ சொல்றா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1008 பக்தர்களுக்கு நீ அன்னதானம் போடணும். எந்த பக்தர்களுக்கு? பெருமாள் பக்தர்களுக்கு. அரிநாமம் போட்ட பெருமாள் பக்தர்களுக்கு 1008 பேருக்கு நீ அன்னதானம் கொடுக்கணும். அவங்க என்னென்ன கேட்கிறாங்களோ தேவைப்பட்ட சவரட்டம் செய்யணும். இதை ஒரு நொடி பொழுது கூட ஒரு நாள் கூட இடைவிடாம நீ செஞ்சினா இதை என்னைக்கு முக்தி விடுச்சு நானா விரும்பி வரேன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டா. சரின்னு ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா சொத்து கதியை ஆச்சே மன்னன் ஆச்சே. அடுத்து கூட வர்றேன் வர்ற ஆளுகளுக்கு பூரா ஆக்கி போட்டு பொங்கிக்கிட்டே இருக்கேன் கொடுத்த மணியமாக இருக்கிறேன். நாளுக்கு நாள் என்ன சொன்ன இருந்ததுண்டா இலங்கை எளிமில்ல. நாளுக்கு நாள் எறும்பு ஒரு கல்லு தேயின மாதிரி இவன் சொத்து பத்துக்கு பூரா அடைஞ்சு கிடச்சி மன்னன் ராஜ்யத்தை விட்டு எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. பார்த்தேன் பொம்பளை மேலே ஆசை இல்லையா, பெண் என்றால் பேயும் இறங்கும் இல்லையா. அப்போத்தையும் பார்த்தேன் இவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சாலும் பரவாயில்லடா.